1,00,000 எப்போ தருவீங்க? 1,00,000 வேணுங்க உடனே அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அலுவலகத்தில் குவிந்த பெண்கள். தேர்தல் வாக்குறுதியால் வந்த வினை. நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணி ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை ஏற்படுத்திய நிலையில் லக்னோவில் பல பெண்கள் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியே வரிசையில் நின்று பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் கட்சி வாக்குறுதி அளித்த உத்தரவாத அட்டைகள் வேண்டும் என்று வரிசையில் நின்ற சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக ஒவ்வொரு ஏழை குடும்பத்தின் தலைவிக்கும் ஒவ்வொரு ஆண்டும் 1,00,000 மதிப்பிலான உதவிகள் வழங்கப்படும் என காங்கிரஸ் பல வீடுகளுக்கு உத்தரவாத அட்டைகளை வழங்கியது. வாக்கு எண்ணிக்கை முடிந்த அடுத்த நாளான இன்று கடும் வெயில் லக்னோவில் உள்ள காங்கிரஸ் அலுவலகத்திற்கு வெளியே ஏராளமான முஸ்லிம் பெண்கள் அணிவகுத்து நின்றனர். சில பெண்கள் உத்தரவாத அட்டைகள் கோரிய நிலையில் அவற்றை பெற்றவர்கள் தங்கள் கணக்கில் பணத்தை பெறுவதற்கு முன்பு படிவங்களை சமர்ப்பித்தனர். சில பெண்கள் காங்கிரஸ் அலுவலகத்திலிருந்து பணத்தை பெறுவதற்கான விவரங்களுடன் தங்களது படிவங்களை சமர்ப்பித்த பிறகு ரசீதுகளை பெற்றதாக கூறினர். காங்கிரஸ் கட்சி மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் வறுமை கோட்டு கீழ் உள்ள பிரிவைச் சேர்ந்த குடும்ப தலைவர்களின் கணக்கில் மாதந்தோறும் ரூபாய் 8,500 நேரடியாக வரவு வைக்கப்படும் என்று கட்சி உறுதியளித்தது. இத்திட்டம் காங்கிரஸ் தலைமையிலான கர்நாடக அரசின் குருகலட்சுமி உத்தரவாத இடத்தை போன்றது. இதில் ஏழை குடும்பங்களின் பெண்களுக்கு ரூபாய் 2,000 என்பது வழங்கப்படும். சமீபத்தில் பெங்களூரில் உள்ள பொது அஞ்சலகம் மத்தியில் இந்தியா பிளாக் கட்சிகளுக்கு வந்ததால் தங்கள் கணக்குகளில் மாதந்தோறும் 8,500 டெபாசிட் செய்யப்படும் என்று எதிர்பார்த்து பல பெண்கள் கணக்குகளை தொடங்க விரைந்தனர். கருத்து கணிப்புகளை மீறி இந்திய அணி 234 இடங்களை கைப்பற்றிய நிலையில் என்டிஏ அடுத்த அரசாங்கத்தை அமைக்க தயாராக உள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 292 இடங்களை கைப்பற்றி பெரும்பான்மையான 272 இடங்களை தாண்டியது. இந்த நிலையில் பெண்கள் 1,00,000 தர வேண்டும் என்று குவிந்துள்ள சம்பவம் அரசியல் வட்டாரங்களில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.